இங்க ஒரு ஆளு வெளிநாட்டுக்கு போகுன்ற ஆசைக்காக பணத்துக்காகவும் வரதட்சணைக்காகவும் அவன் சொந்தக்கார பொண்ணு ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆனா இவனோட மாமனாரோ இவனை விட கஷ்டப்படுறவன்றதுனால காசு பணம் எதுவும் கொடுக்கல பொண்ணு தவிர. இதனால கடுப்பான இவன் ஃப்ரெண்டோட பேச்சை கேட்டுன்னு வேற ஒரு திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான். இப்படியே ஒரு ஒரு ஊரா போய் ஒரு பொய்ய சொல்லி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். இதுல ஒரு போலீஸ்காரனோட தங்கச்சியும் இருக்கு. ஒரு நாள் இவன் பண்ண திருட்டு கல்யாணத்தோட போட்டோ நியூஸ் பேப்பர்ல வந்து அது இந்த போலீஸ்காரனும் பாத்துறான். ஒரு நாள் இந்த போலீஸ்காரர் இவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு எப்படியே அவனை பிடிக்க வந்துடுறாரு. ஆனா இவனோட ஃப்ரெண்டும் இவரை அடிச்சு போட்டு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு பொண்ணை பார்க்க போறாங்க. அந்த பொண்ணை பார்த்தவனே பிடிச்சது, கல்யாணமும் பண்ணிக்கிறான். அந்த பொண்ணு கிட்ட இவன் பண்ண எல்லா தில்லுமுள்ளு வேலைகளும் சொல்லி மன்னிப்பு கேட்டுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மன்னிச்சிடுறா. இவன் கூட ஒன்னா வாழன்ற முடிவு எடுக்கிறாங்க. அடுத்த நாள் விடியுது, இவனோட காசு பணம் எதுவுமே காணும். மொத்தத்தையும் எடுத்துட்டு அந்த பொண்ணு இவனுக்கு கம்பெனி நீடிட்டா அவன் ஃப்ரெண்டோட சேர்ந்து. அதுக்கப்புறம் வந்து போலீஸ்காரன் இவனை பிடிச்சிட்டு போய் இவங்க வீட்டுல விடுறான். பார்த்தாக்கா இவன் கல்யாணம் பண்ண மொத்த பொண்ணு அங்கதான் இருக்கு. லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன்.